ஆள்மாறாட்டம் பண்ணதுக்காக பிரதீப் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போறதுதான் சரி. நீ முன்னாடி நின்று நடத்தின கல்யாணம் தப்பாயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை பிரியா, உன் கழுத்துல பிரதீப்க்கு பதிலா சஞ்சீத் தாலி கட்டினாரு. ஸ்னேகா, அந்த அயோக்கியனை பத்தி எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டேன்? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா மாப்பிளையும் பிரியாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஒழுங்கா ரிசீவ் பண்ணுவோம். வாங்க உள்ள வாங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவனா பிரதீபா நடிக்க வந்து பிரியா கழுத்துல தாலி கட்டிட்டேன். இங்க வரத்துக்கு முன்னாடி ஏலகிரியில சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிட்டு இருந்தேன். பிரியா கழுத்துல தாலி கட்டின மறு நிமிஷமே நான் திருந்திட்டேன். இனிமே திருடவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். பிரியா கழுத்துல தாலி கட்டினது சஞ்சயா பிரதீப் பண்ற குழப்பம் உங்க எல்லாருக்குள்ளேயே இருந்துச்சு. அதனாலதான் பிரியா ஐஜி வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ பிரதீப் வேற சஞ்சய் வேறன்றத ஐஜி புரிஞ்சுக்கிட்டாரு. பிரியாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஐஜி வீட்டில் தங்குறது முறையா இருக்காது. மாப்பிள்ள, இந்த வீட்டில் பிரியாவுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க அங்கேருந்து இங்க வந்ததுதான் சரி. உள்ள வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, நியாயமா பிரியாவை நான் ஏலகிரிக்கு தான் கூட்டு போயிருக்கணும். ஆனா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திருடன். ஒரு திருடனோட பொண்டாட்டின்ற பேர்ல என் பொண்டாட்டி அங்க வாழ்றது எனக்கு இஷ்டம் இல்லை. நல்லதோ கெட்டதோ இனிமே சென்னையிலே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நல்ல விஷயம் மாப்பிள்ள. பிரியாவும் எங்க பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தானே. ஆனா என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் பிறந்த வீட்டில் இருக்கிறது பிரியாவுக்கும் கௌரவமா இருக்காது. அவருக்கு இது புது ஊருப்பா, யாரையுமே தெரியாது. கையிலயும் வேலை இல்லை. என்னை அழைச்சிட்டு அவரால் எங்கேயும் போகவும் முடியாதுப்பா. இவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கலான்னு வந்திருக்கோம்ப்பா. பிரியா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நாங்க இத்தனை பேர் உனக்காக இருக்கோம். உங்க 2 பேரை தனியா விட்டுருவோமா? இது உன் வீடுமா. இங்க எத்தனை நாள் வேணா நீ தங்கிக்கோ. யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. தம்பி, என்னடா எதுக்கு இன்னும் வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு? மாப்பிள்ள, தயவு செஞ்சு நீங்க உள்ள வாங்க. ஸ்னேகா, போய் பிரியாவை கூட்டுவாமா. வாங்க உள்ள வாங்க. வாமா, வாங்க போங்க. வா பிரியா. உள்ள வாங்க. பிரியாவும் சஞ்சயும் வீட்டுக்கு வந்த உடனேதான் நம்ம வீடே ஒரு முழுமடைஞ்ச மாதிரி இருக்குல்லப்பா. ஆமாண்டா. சஞ்சய், உங்களுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க 2 பேரும் எங்களோட இருந்துருங்க ப்ளீஸ். சஞ்சய், உங்களுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்லயே நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். அங்கே வேலை பார்த்துட்டு நிரந்தரமா எங்க கூடவே தங்கிடுங்க. இல்லைங்க, நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வேற எங்கேயாவது வேலை தெரிக்கிறேங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. ஆனா இந்த வீட்ல தான் நீங்களும் பிரியாவும் இருக்கணும். அதுதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். இல்லத்தா, எனக்கு வேலை கிடைச்சதும் நாங்கள் வெளியே தங்கிக்கிறோம். இந்த லீவு நாள் ஃபங்க்ஷன் டைம்லாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். நம்ம கொஞ்சம் விலகி இருந்தால் தான் இந்த அன்பும் பாசமும் நமக்குள்ளே எப்பவும் மாறாமல் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். மாப்பிள்ள, இது உங்க வீடு. நீங்களும் பிரியாவும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கோமே. ராஜீவ், அப்பா, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போடு. வாங்க வாங்க. வா பிரியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என்னம்மா நீ உன் பேரனையும் தூக்கிக்கிட்டு பாத்திரத்தையும் தூக்கிக்கிட்டு மாவரைக்கு போகணுமா? நாளைக்கு அரைச்சா என்ன? நீ சொல்லிட்டடி, உங்க மாமா அரிசியில என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டாரு.
இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாரு. அப்படியே பசியோட கோர்ட்டுக்கு போயிடுவாரு. அதனாலதான் உங்க மாமாவுக்கு கம்பு தோசை ஊத்தி குடுக்கலான்னு கம்பு அரைச்சிட்டு வந்தேன். சரி, இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரி. உங்க அண்ணனும் மாமாவும் வர டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. ஏதாவது கொடு. பாட்டி கூட வெளியில போனியா நீ? பாட்டி என்ன வாங்கி கொடுத்தாங்க? ரொம்ப தொல்லை பண்ணியா? எங்கடா ஊர் சுத்திட்டு வர? டேய் நில்லுடா. கேக்குறல்ல, சொல்லு. எங்கடா ஊர் சுத்திட்டு வர? அதெல்லாம் எதுவும் இல்ல. டேய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. விடுடி, அவன் சொல்லாட்டி போறான். டேய், நீ போய் குளிச்சுட்டு வாடா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மா, எனக்கு 40,000 ரூபாய் பணம் வேணும். 40,000? டேய், திடீர்னு இவ்ளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? மா, நீ சுமாரு. உனக்கு எதுக்குடா 40,000? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம். யாரு நீ? பிசினஸ் ஆரம்பிக்க போறியா? போடா போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. அக்கா, நான் உங்ககிட்ட பேசல, அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். மா, பணம் தர முடியுமா முடியாதாம்மா? நான் என்ன முந்தானையில முடிச்சாடா வச்சிருக்கேன்? திடீர்னு வந்து 40 கூட 50 கூடன்னு கேட்டா நான் எங்கடா போவேன்? மாமாவும் அண்ணனும் வேணா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்டா. யாரு அவங்க 2 பேரும்? முதல்ல தூக்கி கொடுத்துட்டு தானே மறுவேலை. தெரியுதுல்ல, அப்ப பேசாம இரு. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? புருஷன் கூட வாழ மக்கள் இல்ல. ஏன் இங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? டேய், யார பத்தி என்னடா சொல்ற? சும்மா என்ன சொல்றல? நீ கொஞ்சம் அமைதியா இரு, அமைதியா இரு. நான் அதான் சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் பேசாம சொல்றல. அமைதியா இரு. இங்க பாரு, நீ கோவப்படாத, சொல்றது கேளுப்பா. நீ சும்மா இருமா. வாட பக்க இல்லங்கறா. நீ அவளை வந்து சமாதானப்படுத்துற. ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற? ஏன்டா நீ ஆட எனக்கு சம்பாதிச்சு போடுற? இல்ல இந்த வீடு உனக்கு மட்டும் தான் சொந்தமா? அம்மாடி கொஞ்சம் பொறுமையா இருமா. மயில் வரட்டும், நீ இதெல்லாம் பேசுற. என்னமா ஓ சம்பாதித்துல நான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நீ பேசிட்டு இருக்க? அவன் எங்களுக்கு சம்பாதிச்சு போடுறான், நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். அத கேட்கறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் இல்ல. 10 பைசா சம்பாதிக்க உனக்கு துப்பு இல்ல. நீ வந்து என்ன கேள்வி கேக்குறியா? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. மா, எனக்கு 40,000 ரூபாய் பணம் வேணும். நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். உன்னால 40,000 ரூபாய் தர முடியுமா? தர முடியாதா? தர முடியலன்னா எதுக்கு என்ன பத்த? என்ன தங்கச்சி, என் சின்ன மருமகன் சத்தம் தெருமோன வரைக்கும் கேக்குது. அதுக்கு சும்மா வேலையில வீட்டுக்குள்ள வந்து ஏதோ சும்மா. என்ன மாப்பிள்ள முணுமுணுக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்கார் அண்ணே. கலவரமா இருந்த வீடு நான் வந்ததும் சைலண்ட் ஆயிடுச்சு. அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி, எடுத்து வைமா. மயிலு வந்துட்டானம்மா? இன்னும் இல்ல மாமா. அதான் தலை இல்லைன்னதும் வால் துள்ளுது போல. மாமா, இத பாருங்க, நான் பேசாம இருக்கேன். என்ன சும்மா சீண்டாதீங்க. என்னடா உன் பிரச்சனை? தோர பிசினஸ் பண்ண போறாரா? 40,000 ரூபாய் பணம் வேணுமா? வெறும் 40,000த்துல பிசினஸா? அப்படி என்னடா மருமகன பிசினஸ்? 10 பேர் 40,000 ரூபாய் போட்டு ஆரம்பிக்க போறோம். மொத்தம் 4 லட்சம் ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இது உன் அண்ணன் மயிலுக்கு தெரியுமா? மயிலு எல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்டுதான் செய்யணுமா? என்ன ஒரு பையனையும் பொண்ணு தான் பேத்தாங்களா? என்ன ரோட்ல இருந்தா தூக்கிட்டு வந்தாங்க? என்ன ஒரு பையனையும் பொண்ணு தான் பேத்தாங்களா? என்ன ரோட்ல இருந்தா தூக்கிட்டு வந்தாங்க? பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறானு? தமிழ்ல கலையரசன் அழகா பேர் வச்சோம். எந்த மடையம் பேச்சோ கேட்டுக்கிட்டு சுனில்னு பேரை மாத்திக்கிட்டான். அப்பவே தெரியும் இவெல்லாம் விளங்க மாட்டான்னு. சொந்த தாய்மொழியை மதிக்காதவன் தாயை மட்டும் எப்படி மதிப்பான்? கதையெல்லாம் பேசாதீங்க. பணம் தர முடியுமா முடியாதா? உன் கூட்டாளி எல்லாம் கூட்டிட்டு வா. உங்க தொழில் திட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சா சரியா வருமா, அதுல முதலீடு போடலாமா வேண்டாமான்னெல்லாம் அப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். ஓ, விளங்கிடும். மருமகனே. என்ன மாமா ஆச்சரியமா இருக்கு? எனக்கு முன்னாடியே வீட்டுல இருக்கீங்க. விவசாயிகள் சங்கம் சார்பா ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். அது சம்பந்தமா ராயப்பேட்டால ஒரு மீட்டிங். அதை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். ஏமாமா, தமிழ்நாட்டு விவசாயிங்க பிரச்சனை எப்பதான் தீரும்? இந்த பாருங்க மாப்பிள்ள, சிகரெட் பிடிக்காம ஒருத்தன் வாழ்ந்துடலாம். ஆனா சிகரெட் தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கான். குடிக்காம ஒருத்தனால வாழ முடியும். ஆனா ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறவன்லாம் பணக்காரனா இருக்கான். மொபைல் போன் இல்லாம ஒருத்தன் இருக்கலாம். ஆனா அதை தயார் பண்றவங்க எல்லாம் பணக்காரனா இருக்காங்க. சாப்பிடாம எவனாலையாவது இருக்க முடியுமா? ஆனா சாப்பாடு போடுற விவசாயிங்க ஏழையா தான் இருக்காங்க. இதை எங்க போய் சொல்றது? இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தோரைக்கு என்னமோ வேணுமா? அந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்து வை. எவ்வளவு பணம் வேணுமா? என்ன பிசினஸ் பண்ண போறாரா?
என்னடா வாசல்ல நின்னு கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க? அக்கா இத்தனை வருஷமா அவனை பார்க்கறேன், எனக்கு தெரியாதா? இங்க பாருக்கா, வேலைக்கு போறதா இருந்தா சொல்ல சொல்லு, எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். அதை விட்டுட்டு இந்த பிசினஸ் பீன்ஸ் கொத்தவரங்காய் வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லு. இல்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிடா. எனக்கு வேணாம். குஷி குஷி நில்லு குஷி, நான் அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். அதெல்லாம் ஊட்டி விடுறேன் போ. அக்கா அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க அக்கா. கொஞ்ச நாள்ல அவ கண்டிப்பா மாறிடுவா. நீங்க வேணா பாருங்க, அம்மா அம்மான்னு அவ உங்களையே சுத்தி சுத்தி வரப்போறா. இல்லை உமா, அது வந்து இத்தனை நாளா நம்ம வீட்டில் குஷிக்கு சாதம் ஊட்டினது, அவளை பார்த்துக்கிட்டது எல்லாமே ஸ்னேகா தான். இப்போ நீ மனசு மாறி இருக்கிறது வந்து அவளுக்கு தெரியல. ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ உன் பக்கம் வந்துருச்சு. அவ ஒன்று புரிஞ்சுக்க மாட்டாளா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் பாரு, எல்லாம் சரியாயிடும். அவ ஒன்று புரிஞ்சுப்பா. குஷி மட்டும் என்னை ஏத்துக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? நான் சொல்றேன்ல, அவ கூடிய சீக்கிரம் மாறிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க? ஆமா ஷாபலா, என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி இந்த குடும்பத்தையும் குஷியையும் எவ்வளவு பெரிய கண்டத்திலேருந்து காப்பாத்திருக்கா. உமா மனசை மாத்தி நல்லவளா அமைச்சிருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய ஸ்னேகா கைக்கு வந்த மாதிரி தான். எல்லாம் கஸ்தூரி பண்ணதரி. உண்மைதாங்க. கஸ்தூரியோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு வேணுங்க. கொஞ்ச நாளா எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டோம். உங்களுக்கு உடம்பு முடியாம போனதும் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை மீட்டு கொடுத்ததே கஸ்தூரி தாங்க. கஸ்தூரி நம்ம குடும்பத்தோட குல தெய்வண்டி. அவளை மறக்கவே கூடாது. இந்த போட்டோ இங்க எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடவுளுக்கு செய்யற எல்லா மரியாதையும் இவளுக்கும் செய்யணும். நான் போய் அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன். வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஸ்னேகா, மாமா இங்க வாமா. என்னம்மா பாக்குற? இந்த குடும்பம் இழந்த சந்தோஷத்தை என் கஸ்தூரி மீட்டு கொடுத்திருக்காமா. போட்டோல இருக்கிறது யார் தாத்தா? நம்ம குலதெய்வம்டா. நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த போட்டோ முன்னாடி 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு சாமி மாதிரியா கும்பிட்டுட்டு போ. நீ மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கும். சாமி பேர் என்ன தாத்தா? கஸ்தூரி. குஷி, சாமி கிட்ட நீ என்னம்மா வேண்டிக்கிட்ட? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட பாட்டி. கஸ்தூரி பாத்தியா, என் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாம்மா. உன் மக ஸ்னேகா என் பேத்தியை அப்படி வளர்த்துருக்கா. இனிமே அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாமா பாத்துக்கணும். மாமா, இவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இவளை விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. ஸ்னேகா, பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுன்னா கஸ்தூரி சமாதிக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. நானும் ஷாமலாவும் போயிட்டு வந்துடுறோம். சரி மாமா, போயிட்டு வாங்க. எப்போ அம்மா சமாதிக்கு போயிட்டு வந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். முடிஞ்சா நீயும் வாயம்மா. சரி மாமா, ட்ரை பண்றேன். வரத்த போயிட்டு வாமா. வாடா. பை தாத்தா. பை பாட்டி. பை. ஹாய் மச்சான். ஹாய்டா.
என்ன மச்சான் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? சாரிடா மச்சான், என்னால் கொடைக்கானல் வர முடியாது. ஏண்டா? டேய் பணம் புரட்ட முடியலடா. வீட்ல பணம் கேட்டா கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏண்டா கொடைக்கானல் போய் கும்மால அடிக்கணும்னா எந்த வீட்டுல காசு கொடுப்பாங்க? இப்ப பணத்துக்கு என்னடா பண்றது? அப்படி கேள்ற என் செல்லக்குட்டி. நீ நினைச்சனா டெய்லி 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுக்கான டேலண்ட் உன்கிட்ட இருக்கு மச்சி. நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியலடா. மச்சான் உன் டேலண்ட் உனக்கு தெரியல மச்சான். நம்ம கேங்லே நீ தான் பைக் சூப்பரா ஓட்டுவ. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த மாதிரி எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், இந்நேரம் நான் கோடீஸ்வரனா இருப்பேன்டா. என்னடா இப்ப நான் பைக் ரேஸ் போக சொல்றியா? டேய் நான் சொல்ல வருது வேற மச்சான். இப்ப என்னன்னு முதல்ல சொல்லி தொலைறியா? சொல்றது என்னடா, நேர்லயே காட்டுறேன். உன் பைக் எடுத்துக்கோ, நான் சொல்ற இடத்துக்கு போலாம். நான் சொல்லும் போது வேகமா போ, அதுக்கப்புறம் பாரு உன் வாழ்க்கையே மாறிடும். அவ்வளவுதானே? வா இப்பவே போலாம். வண்டிடு மச்சான். சரி மச்சான் நீ கிளம்பு, நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம் மேடம் நில்லுங்க. ஏய் போடா. என்னடி அப்படி பாக்குற? ஜெயில இருந்து எப்படி வெளியே வந்தேன்னு பாக்குறியா? உன் சட்டத்தால என்ன ஒண்ணு பண்ண முடியாத. நீ சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாத. அத நான் வந்துட்டேன்ல, இடத்தை காலி பண்ண. என் பொறுமையை சோதிக்காத, வெளியே போடு.